வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரென நம்பி நடக்கின்றான் என்றதீர். பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான். பா ம் பா பரவாயில்லப்பா அப்படிங்க. முடிஞ்சதுப்பா, வா. அப்பா ம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. லைஃப் நினைச்சு எப்போச்சும் பயப்பட்டிருக்கீங்களாப்பா? என்னப்பா பதில் சொல்லாம சிரிக்கிறீங்க? இல்ல, ரொம்ப தெளிவா கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கு நானும் தெளிவா பதில் சொல்லணும்ல. அது இருக்கட்டும். இன்னைக்கு தான் உனக்கு மேரேஜ் ஆயிருக்கு. நீ நினைச்ச லைஃப் உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த நேரம் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். ஆனா இப்ப எதுக்காக இந்த கேள்வி கேட்கறதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா எனக்கு பயமா இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப் நினைச்சு பயமா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னால லவ் மட்டும் தான் கணக்கு தெரிஞ்சுது. ஆனா இப்போ லவ்வோட சேர்த்து லைஃபும் கணக்கு தெரியுது. மீராக்கும் எனக்குமான இந்த டிராவல்ல அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ கூட வாழணும், அவளை பத்திரமா பார்த்துக்கணும், அவளை பார்த்துக்கிறதுல நான் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய யோசனைகள் எனக்குள்ள ஓடிட்டு இருக்குப்பா. அதனால தான் மனசுல ஒரு சின்ன பயம். நீ ரொம்ப தெளிவா இருக்க. இதுக்கு மேல நான் உனக்கு எதுவும் சொல்லித் தரணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒன்னும் சொல்றேன், வாழ்க்கையை நினைச்சு அவ்வளோ பயப்படவே தேவையில்லை. அதே நேரம் லைஃப்பை பற்றி பயம் இருக்கிறதுலும் தப்பில்லை. ஃபியூச்சரை பிளான் பண்ணி வாழலாம். ஆனா ஃபியூச்சரை மட்டுமே பிளான் பண்ணி வாழறது ரொம்ப தப்பு. இந்த நிமிஷத்தை வாழ மறந்துட்டு
ஃபியூச்சரை பிளான் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. ம். ஸோ ஒரு நிமிஷத்தையே என்ஜாய் பண்ணு. லைஃப் ரொம்ப அழகா இருக்கும். ம். சரிப்பா. ஆ, அப்பா, ஆ? இன்னொரு விஷயம் சொன்னா கிரிஞ்சா இருக்குமான்னு தெரில, ஆனால் சொல்லணும்னு தோணுது. சொல்லட்டுமா? சொல்லு. உங்களையும் அம்மாவையும் பார்த்து நான் நிறைய இடத்துல ஆச்சரியப்பட்டிருக்கேன்ப்பா. உங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த லவ், அண்டர்ஸ்டாண்டிங், கேரிங் சான்ஸே இல்லை. அது ஒரு ஒரு மேஜிக் மாதிரி நம்ம வீட்டே நிறைய நேரங்கள் அழகாக மாற்றிருக்கு. உங்கள் 2 பேரையும் நான் சின்ன வயசில் எப்படி பார்த்தேனோ இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கீங்க. அதுதான் எப்படின்னு புரியலப்பா. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? ஆ, சொல்லுங்கப்பா. உன் ஒய்ஃபு கிட்ட தோத்து போயிடு. இப்போ இல்ல, நீ அவளுக்காக தான் தோத்து போறேன்னு அவளுக்கு தெரியற வரைக்கும். அது மட்டும் அவ புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் உன்னை தோக்கவே விட மாட்டான். லைஃப் ஃபுல்லா உன்னை ஜெயிக்க வச்சுட்டே இருப்பான். உங்க அம்மா என்ன பாத்துக்கிற மாதிரி. உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணு, அவளை சந்தோஷமா பார்த்துக்கணும். நீ ஆம்பளைங்கிற அதிகாரத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் உன் ஒய்ஃப் கிட்ட காட்டக்கூடாது. ஏன்னா அவ உன்னில பாதி. ம், சரிப்பா. 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அம்மா தேடுவா, நான் கீழே போறேன். ம், சரிப்பா. தேங்க்ஸ்ப்பா. பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம், பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம். பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம், பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம். அந்த ஃபோன் எடு. என்ன புது மாப்பிள்ள கால் பண்ணியிருக்கா? ராகவா, ம் என் கூட சாரு, சொல்லு மச்சான். டேய், அவளுக்கு கால் பண்ண நீ எடுத்து பேசுற. சாரு தூங்கிட்டாளா? இல்ல துணி மடிச்சிட்டு இருக்கா. சரி, ஃபோன் அவகிட்ட கொடு. அப்புறம் மச்சான், என்ன அப்புறம்? இல்ல முக்கியமான நேரத்துல கால் பண்ணியிருக்க. என்னதான் இருந்தாலும் இல்ல, நான் தான் உன்னோட சீனியர். கூச்சப்படாம கேளு மச்சான், நான் கிளியர் பண்றேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இவன் பொண்டாட்டிட்டு போன கொடு. டேய், இதெல்லாம் எப்பறம் பொண்ணுங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவ? என்கிட்ட கேளு மச்சான், நான் கிளியர் பண்றேன். அடச்சி, போனை கொடு. சரி குடுக்கறேன். தா. என்னவா? தெரியல, உங்ககிட்ட தான் பேசணுமா? ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுடா. மீரா என்ன சொல்றா? அவளா டயர்டா இருப்பா போல, அசந்து தூங்கிட்டு இருக்கா. சரி, நீ என்ன பண்ற? நான் அவ தூங்குறத பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். ம் என்னது, பக்கத்துல வந்து பாத்துட்டு இருக்கியா? டேய் அசிங்கப்படுத்தாதடா. என்னடி இவன்? உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் லவ் மட்டும் தான்டா பண்ண தெரியுது, வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. முன்னெல்லாம் சரி
விடு. முதல்ல நீ என்ன பண்ற? எப்பாடி போதும்டா, ஃபோன் அவகிட்ட குடுறா. போய் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தேன் பாரு. என்ன சொல்லணும்? நீ போய் விடிய பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டே இரு. நான் தூங்க போறேன். ஆ போ, முதல்ல அதை பண்ணு. என்ன அசிங்கப்பட்டியா? அவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். நீயாச்சும் உன் ஃப்ரெண்ட் ஆச்சு. சொல்லுடா. சாரு, மீரா தூங்கும்போது கூட எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? வேற எதுவும் வேண்டாம், தூங்காம அவளை பக்கத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்புறம் தூக்கத்துல என்னமோ கனவு காண்றான்னு நினைக்கிறேன். அப்பப்போ சின்னதா சிரிக்கிறா. இந்த குழந்தைங்களாம் தூங்கும்போது சிரிக்கும்ல, அந்த மாதிரி. ஒவ்வொரு வாட்டி அந்த சிரிப்பை பார்க்கும்போதும் அடுத்து எப்படா சிரிப்பானி பார்க்கறதுக்கு மனசு ஏங்குது. ஹலோ ஹலோ சாரு, தூங்கிட்டியா? சாரி ராகு, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டயர்டா இருந்துச்சா, அதான் தூங்கிட்டேன். சாரி. பரவாயில்ல மீரா, நீ தூங்கு. இல்ல, தூக்கம் போயிருச்சு. நிஜமா? ம். ஏதாவது பேசலாமே? பேசணும், ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. எனக்கும் தான். நானும் உங்ககிட்ட நிறைய பேசணும், ஆனால் இப்போவே ரொம்ப டைம் ஆச்சு. நீயும் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்த. தூங்கு, நாளை பேசிக்கலாம். ம். உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? இல்ல, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட். சும்மா தூங்கினா எப்படி? ஆமாம்ல, கரெக்டு தான். சரி, என்ன பண்ணலாம்? இந்த நாளை மறக்கவே முடியாத அளவுக்கு ஏதாச்சும். வா. வெளியே போறோமா? இப்ப வா. ஆ, அத்தை மாமா ஏதாவது சொல்ல போறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஓகே தானே? ம். வா.
இன்னைக்கு நிலா ரொம்ப அழகா இருக்குல்ல? ஏன் இதுக்கு முன்னால நிலாவை பார்த்ததே இல்லையா? பார்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு ஏதோ சம்திங் ஸ்பெஷலா இருக்கு. ம். அழகா இருக்கு. மீரா, ஆ? கண்ணை மூடு. ஏன்? மூடு சொல்றேன். ம். இப்போ கண்ணை தர. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்கும்போது கொடுக்குறதுக்காக வாங்கினேன். ஆனால் கொடுக்க முடியல. நம்ம என்கேஜ்மெண்ட் அப்பவும் கொடுக்க ட்ரை பண்ணேன். அப்பவும் முடியல. ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம். இது உனக்காக. ம். அடுத்து எங்கே போகலாம்? நிலாக்கு. வா. போலாமா? ம். நிலவுக்கு செல்கிறோம் நீயும் நானும். வானம் வழிமறைத்து வளிமண்டலம் சுவாசம் மறுத்தாலும், சூரியன் சுட்டெரித்து இறக்கைகள் எரிந்து போனாலும், இரு கண்கள் உயிரிழந்து உலகமே இருளடைந்தாலும், உறையும் குளிரில் உயிர் உருகி போனாலும், உன் விரல் நான் பிடித்து, என் விரல் நீ பிடித்து, மேகத்தில் ஓய்வெடுத்து, மின்னலில் நூல் பிடித்து, வானவில் வழியாக விண்ணை தாண்டிச் செல்வோம். நிலவுக்கு நீயும் நான். ஏ கீதா, ஏசி ஆஃப் பண்ணுடி. என்ன மீரா, தூங்கி முடிச்சிட்டியா? நல்லா தூங்குனியா? நம்ம வீடு ஓகேவா உனக்கு? ஆ? என்ன ராகவ், ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். நீயாவது எழுப்பக்கூடாதா? அசந்து தூங்கிட்டு இருந்த. சரி தூங்கிட்டு பண்ணி விட்டேன். என்னாச்சு? ஒண்ணுல கூட. ம். இந்த புடி. மீரா, எங்க போறா இவ்வளோ அவசரமா? குட் மார்னிங் ஆண்டி. இப்பதான் தூங்கி எழுந்தியா? சாரி ஆண்டி. ஒரு பொண்ணு காலையில 9 மணிக்கு தூங்கி எழுந்து வந்தா என்னமா அர்த்தம்? காலையில சீக்கிரம் எழுந்து வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? உங்க வீட்லயும் இப்படிதானா?
இந்த காஃபி. கொஞ்ச நேரத்துல டிஃபன் ரெடி ஆயிடும். அப்புறம் சொல்றேன். ம் ஓகே ஆண்டி. ஆமா, ஆ. உனக்கு சமைக்க தெரியுமா? ஆ, கொஞ்சம் கொஞ்சம். எங்க இந்த காலத்து பொண்ணுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கிச்சன் பக்கமே போறது இல்லையே. சரி சரி, இன்னும் 10 நிமிஷத்துல டிஃபன் ரெடி ஆயிடும். ராகவ கூட்டிட்டு கீழே வா. ம் மீரா காஃபியா? தேங்க்யூ. சாரி, காஃபி உனக்கா? இல்லை உனக்கு தான். நீ சாப்பிட்டியா? ம் ம், தேங்க்யூ. உட்கார் மீரா. ம் ம், தேங்க்ஸ். ஏ மீரா, ஆ? எங்க போற? உட்காரு. கீழே ஆண்டி தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன். அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். நீ உட்காரு. என்ன ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ம். ஆ. ஆ, மீரா, அப்புறம் ஒரு நிமிஷம் இரு, நான் ஆ, வந்துடுறேன். சரி. ஆண்டி உன்னை சாப்பிட வர சொன்னாங்க. ஆ, ஆண்டி. அப்பவே டிஃபன் சாப்பிட வர சொன்னேன்ல. எத்தனை வாட்டி கூப்பிடுறது? சாரி ஆண்டி. ராகவ எங்க? நான் வர சொல்லிட்டேன் ஆண்டி. வந்துருவான். ம்? வந்துருவார் ஆண்டி. ம். மீரா சாப்பிட்டியா? இப்போதாம்மா சாப்பிட்டேன். மீரா அங்க எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ராகுவோட அம்மா எப்படி? அவங்களும் நல்லாதாம்மா பார்த்துக்கிறாங்க. புது இடம், கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், பார்த்து இருந்துக்க. சரிம்மா. அப்புறம் அடுத்த வாரம் நானும் அப்பாவும் அங்க வரோம். மீரா, உன் திங்ஸ்ல ஏதாவது வேணா சொல்லி எடுத்துட்டு அம்மா, வரேன். ஆண்டி கூப்பிடுறாங்க. நான் அப்புறம் பேசட்டுமா? சரி சரி, நீ போ. ம் மீரா. ஆண்டி. என்னம்மா மேல மேல போய் உட்காந்துக்கிற? இல்லை ஆண்டி, அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, அதை பேசிட்டு இருந்தேன். இந்த காயை கொஞ்சம் நறுக்கி தெரியா? ம் என்னம்மா இன்னுமா கட் பண்ற? ஆ. சீக்கிரம் பண்ணுமா. அந்த முடிஞ்சிச்சு ஆண்டி. இந்தாங்க. அப்படியே வீட்டை பெருக்கிடு. ஆ மீரா, மீரா. இதோ வந்துட்டேன் ஆண்டி. மீரா, இதோ வந்துட்டேன் ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. வாஷிங் மிஷின்ல ஈர துணி இருக்கு, காய போட்டுறியா? சரி ஓகே ஆண்டி. மீரா, ஆண்டி. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. ம் சொல்றி. என்னடி புது பொண்ணு, என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, இப்பதான் வேலை முடிச்சேன். சொல்லு. மாமியார கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு முத நாளே பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறியா? நீ வேற ஏண்டி? ஏ மீரா, என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். சரி,
எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ம் சரி ஓகே. ம். மீரா, என்ன தனியா நின்னுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். மீரா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லையே. மீரா, இங்க வா. என்னாச்சு? என்னாச்சு மீரா? நம்ம வீடு உனக்கு கம்ஃபர்டபுளா இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் மீரா அப்செட்டா இருக்க? எங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? சச்சா, இல்லை இல்லை, அப்புறம் என்னதான் மீரா பிரச்சனை? சொன்னாதானே தெரியும். எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, விட்டேன். மீரா, வழக்கமா இதை பொண்ணுங்க தான் புருஷன்ட்ட கேட்பாங்க. ஆனா நான் உங்ககிட்ட கேட்குறேன், நம்ம 2 பேரும் தனியா போயிடலாமா? ஏன் இப்படிலாம் கேட்குற? எனக்கு எல்லாம் தெரியும் மீரா. எங்கள் அம்மா காலையிலேருந்து உங்கள்கிட்ட நடந்துக்கிற விதம் கொஞ்சம் கூட சரியில்லை. இது எப்போவுமே இப்படி தான் இருக்க போகுது. அதனால தான் கேட்குறேன், நம்ம 2 பேரும் தனியாக போயிடலாமா? இல்லை, இதுதான் நம்ம வீடு. எல்லாம் போக போக சரியாயிடும். எனக்கு உன் கூட இருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து இருக்கிறது தான் என்னோட ஆசை. நான் ஓகே தான், நீ எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிக்காத. சரி, அப்படின்னா சில விஷயங்களை இப்போவே பேசி முடிவு பண்ணுறது தான் நல்லது. வா. ஐயோ, அதெல்லாம் வேணாம். நான் வந்த முதல் நாளே பிரச்சனையாக இருப்போது, ப்ளீஸ். இல்லை மீரா, ஒரு பிரச்சனையை பேசாமல் மனசில் வைக்கிறத விட அதை ஆரம்பத்திலே பேசி முடிவு பண்ணுறது தான் நல்லது. வா. ஐயோ ராகவ், சொன்னா கேளு, வேணாம். சண்டை வரதெல்லாம் சாதாரணமான விஷயம். அதுக்காக நான் என்ன சொன்னாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன ரகு, காஃபி. உங்க 2 பேருக்கும் இதே வேலையா போச்சு. நீ என்னடானா அவள தப்புன்ற, அவ என்னடானா உன்னை தப்புன்றா. வா மீரா. ஐயோ ராகவ், வேணாம், நான் சொல்றத கேளு. நீ சும்மா இரு. மா. வாடா, சாப்பாடு எடுத்து வைக்கவா? வேண்டாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்றா. நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. எது சரியில்லைன்ற? ராகவ், வேணாம். நீ பேசாம இரு. மீரா நம்ம வீட்டுக்கு வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல. ஆனா நீங்க அவகிட்ட நடந்துக்கிற விதம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா. என்ன பிடிக்கல? மீரா நான் கல்யாணம் பண்ணி இருக்கிற பொண்ணுமா, ஆனா நீங்க அவ்வளோ வேலைக்காரன் நடத்துற மாதிரி நடத்துறீங்க. ராகவ், அப்படி பேசாத. என் பையன் என்கிட்ட பேசுறான், யாரும் நடுவில் வர தேவையில்ல. மா, என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? யாரோ ஒருத்தங்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவ என்ன பேசினாலும் தப்பு சொன்னா என்னம்மா பண்றது? இனிமே உன் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்ப்பா, போதுமா? ஐயோ ஆண்டி, அப்படி ஏண்டா, நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது கெட்டது கூட சொல்லி கொடுக்க கூடாதா? சொல்லி கொடுக்குற தப்பு இல்லம்மா. ஒரு வாரம் 10 நாள் போட்டோம், பொறுமை எடுத்து சொல்லுங்க, புரிஞ்சுப்பா, கத்துப்பா. அதை விட்டுட்டு வந்த முதல் நாளே மிலிட்டரி கேம்ப்ல இருக்கிற மாதிரி ஆர்டர் போட்டா எப்படிமா? நேத்து வரைக்கும் என் பையன் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல. வந்து ஒரு நாள் கூட ஆகல, இவ என்ன சொல்லி அவனை மாத்துனான்னு தெரியல. ஐயோ ஆண்டி, அப்படிலாம் எதுவும் இல்ல ஆண்டி. போதுமா, இனி இந்த வீட்டுல உன் விருப்பப்படி இருந்துக்கோ. உன்னை நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன். வந்த முதல் நாளே குடும்பத்தை பிரிச்சுட்டல. என்னது, குடும்பத்தை பிரிச்சாளா? அப்பா, இதுக்கு மேல அம்மா ஒரு வார்த்தை பேசினாங்க, நாங்க 2 பேரும் இப்பவே இங்க இருந்து போயிருவோம். ஐயோ ப்ளீஸ் 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 ப்ளீஸ், போதும். ஐயோ மீரா மீரா மீரா, ஒண்ணும் இல்லமா, ஒண்ணும் இல்ல. டேய் ராகவா, இனிமே நீ சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன்டா. ஐயோ, என் பொண்ணுக்கு அழுகையே வந்துருச்சுடா. ஐயோ மீரா, சாரிமா. இந்த ராகவன் பையன் தாம்மா இப்படி எல்லாம் பண்ண சொன்னா. அதனாலதாம்மா நான் காலையில இருந்து உங்ககிட்ட இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன். மீரா, சாரிமா. மீரா, காலையில இருந்து நீ பார்த்த எதுவுமே நிஜம் இல்லம்மா, எல்லாம் இவனாலதான். சாரி மீரா, சாரி. என்னங்க மீரா இப்படி ஆயிருச்சு? படுபாவி பையன் இப்படி ஏமாத்திட்டானே. கவலைப்படாதீங்க, போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நக்கலா பண்ற. என்ன பண்ற பாரு. ஏய் மீரா, வேணாம், சொன்னா கேளு. வேணாம், ஏதோ தான் பேசிக்கலாம். என்ன ஏமாத்தியா நீ? வாய் திறந்து பேசு. சொல்லுமா. இங்க வாமா, உட்காரு.
புதுசா கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வர பொண்ணுக்கு ஆரம்பத்துல வீட்டுல உள்ளவங்க கிட்ட எப்படி பேசுறது எப்படி பழகுறதுங்கிற குழப்பமும் தயக்கமும் நிறையவே இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு தயக்கமும் உனக்கு இருக்க கூடாதுன்னு ராகவன் நினைச்சான். நீ இன்னொரு வீட்டுல இருக்கங்கிற எண்ணமே உனக்கு வரக்கூடாது. அதோட எங்களை பத்தியும் நீ தெரிஞ்சுக்கணும்னு ராகவன் ஆசைப்பட்டான். அதனாலதான் இப்படி பண்ணான். இது உன் வீடு மாதிரி இல்ல, உன் வீடுதான். நீ ஆடணும்னு நினைச்சா ஆடலாம், பாடணும்னு நினைச்சா பாடலாம், தூங்கணும்னு நினைச்சா தூங்கலாம். யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரியா? இந்த ராகம் ஏதாவது பிரச்சனை பண்ணா கூட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஆ அப்பா பாத்தீங்களா, மீரா வந்தது அம்மா ஒரே நாள்ல மாறிட்டாங்க. அம்மா ஆனா சும்மா சொல்லக்கூடாது, உங்க ஆக்டிங் செம்ம. நீ மட்டும் என்ன சும்மாவா? கொஞ்சம் விட்டுருந்தா என் பொண்ணை அழ வச்சிருப்பியே. பா நீங்க சொல்லுங்க, எங்க 2 பேர்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது, அம்மாவா நானா? நீங்க 2 பேரும் இல்ல, அதோ மீரா தான். என்னது மீராவா? ஏ ராகா, இந்த வீட்ல உனக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் தான் ஆள் இருக்காங்களா? ஏன் எங்களுக்குலாம் இல்லையா? ஒண்ணுல கூட இந்த புடி. அங்கிள் குட் மார்னிங். மீரா, அந்த ராகுவும் மீனாட்சியும் உங்ககிட்ட வம்பு பண்ணுறதுக்காக ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமாந்துடாத. இன்னைக்கு என்ன நடந்தாலும் பெருசா சீரியஸா எடுத்துக்காத. ஓகே? ஓகே அங்கிள். ஏன்பா? எல்லாம் ஓகே, ஆனா சாரி மீரா. எதுக்கு ஆண்டி? இல்ல, எல்லாமே பிளான் படிதான் நடந்துச்சு. ஆனா காலையில காஃபில உப்பு போட்டு கொடுத்தது மட்டும் எங்க பிளான்லயே இல்ல. கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன். சாரி மீரா. அந்த வேலையை பார்த்தது நீ தானாமா? மீரா, என்னாச்சுமா? அது உங்க பையன் கிட்டே கேளுங்க. ஏய், என்னடா ஆச்சு? அந்த உப்பு காப்பியை குடிச்சதே நான் தான்மா. நீ ஏன்டா குடிச்ச? நீ தான் காஃபியே குடிக்க மாட்டியே, அதனாலதான் நம்பி கொடுத்தேன். முதல்ல மீரா எனக்காக காஃபி எடுத்துட்டு வந்தா. முதல் நாளே காஃபி பிடிக்கான்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? அதனால தான் குடிச்சேன். அதான் குடிக்கும் போதே தெரிஞ்சிருக்கோம்ல, அப்பவே சொல்லிருக்கலாம்ல. ஹேய், ஆசையா எனக்காக எடுத்துட்டு வந்த. என்னமோ தப்பாயிருச்சுன்னு தெரிஞ்சுது. அதை சொல்லி ஒன்றை ஃபீல் பண்ண வைக்க வேண்டான்னு தான்